கடாய் சூடாகட்டும். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். க்ளீனாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஒரு அலசி எடுத்தால் தான் அது இதுக்கு கொஞ்சம் நஞ்சம் மண்ணும் நமக்கு வெளியே வந்துடும். தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டு தண்ணி ஊற்றி 2 வாட்டி அலசி எடுத்துட்டேன். ஏன்னா மண் இருந்தது, அதனால் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றிருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, அப்படியே தான் வறுக்கணும். இந்த ஈரம்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டு வரணும். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம டைம் இருக்கும்போது செய்து வச்சுக்கிட்டோன்னா இது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே நல்லாயிருக்கும். செய்து நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ரசம் சாதம் இதை அப்படியே பொடி போட்டோம் சாப்பிடலாம். நம்ம நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா நல்லா போகும். சின்ன சின்ன மளிகை கடையெல்லாம் பார்த்துருக்கீங்கள்ல, சூப்பர் மார்க்கெட் கூட நம்ம கொடுக்கலாம். FSSAI சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, ஏன்னா ஃபுட் பிஸ்னஸ் நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா அது தேவை. எடுத்துகிட்டு சின்ன சின்ன தெரிஞ்சவங்களுக்கு நம்ம கொடுக்குற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வெளியே நம்ம விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா நமக்கு சர்டிஃபிகேட்லாம் ப்ராப்பராக எடுக்கணும். எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். அது நிறையா செலவுலாம் ஆகாது. வறுபட்டுடுச்சு பாருங்கள். நல்லா வறுத்துட்டோம். ஈரம் இல்லை, இப்போ இல்லை. இதை எடுத்துக்கலாம். மிக்சியில் நம்ம அரைக்கணும். ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 15 மிளகாய்க்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் வறுப்பட்டு அடித்து எடுத்துடலாம். பூண்டு ஒன்று தட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது சேர்த்துருக்கேன். எண்ணெய் எதுவும் நான் ஊற்றாமல் தான் இது இருக்குது. நம்ம எல்லாம் வறுத்துட்ருக்கோம். இப்போ பூண்டையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் தனியாகவும் சின்ன புளி தனியாகவும் தனித்தனியாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். மிளகாவும் பூண்டும் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். சின்ன புளி வந்து பல்ஸ் மோடில் ரெண்டே 2 திருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது எண்ணெய் சூடானதும் நம்ம இதை போட்டுக்கலாம். சரி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு மொத்தமாக தேவைப்படுற அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். அதில் போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் எடுத்துருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி சிவக்கணும். இந்த அளவுக்கு சிவந்ததும் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பூண்டும் மிளகாவும் அது சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை. இப்போவே இன்னும் நம்ம சின்ன பண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த வெங்காயம் பூண்டு அந்த மிளகாவே நல்ல ஸ்மெல் இருக்குது.
இப்போது சின்ன குணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம். பத்தி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறுண்டும் நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சு எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடே நல்லா கம கமன்னு இருக்குது. இப்போது ஆஃப் பண்ணிக்கிறேன் கேஸை. சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டுமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் லெமன் கொஞ்சம் இது மேலே பிழிஞ்சிக்கலாம். நம்ம இதுவே நல்லா தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.